ஒரு காலத்தில் ஒரு நற்பண்புள்ள வியாபாரி ஒரு பரபரப்பான நகரத்தில் வாழ்ந்து வந்தான். அவனிடம் 2 கழுதைகள் இருந்தன. தினமும் அவன் அவற்றின் முதுகில் வெல்லம், உப்பு, அரிசி, தானியம் போன்ற பொருட்களை ஏற்றி மலைக்கு அப்பாலுள்ள ஒரு கிராமத்திற்கு கொண்டு செல்வான். ஒரு நாள் காலை வழக்கம் போல் வியாபாரி கழுதைகளின் மீது சுமைகளை ஏற்றிக் கொண்டிருந்த போது அவற்றில் ஒன்றான ராமு மிகவும் பலவீனமாகவும் நோயாகவும் இருந்தான். அவன் கால்கள் நடுங்கின, தலை மிக கனமாக இருந்தது. ஆனால் அதை வியாபாரியிடம் அவனால் தெரிவிக்க முடியவில்லை. ராமு முடியாமல் இருப்பதை அறியாத வியாபாரி 2 கழுதைகளின் மீதும் கனமான சுமைகளை வைத்து கற்களும் சரிவுகளும் நிறைந்த மலைப்பாதை வழியாக பயணத்தை தொடங்கினார். நடந்து செல்லச் செல்ல ராமுவுக்கு பாதை மேலும் கடினமாயிற்று. அவன் மூச்சு முட்டிக்கொண்டது, கால்கள் நடுங்கின. அவன் தனது நண்பனான மற்ற கழுதை சோமுவை நோக்கி மெதுவான வேதனையான குரலில், "சோமு, இன்று எனக்கு உடம்பு சரியில்லை. என்னால் இந்த பயணத்தை முடிக்க முடியாது போலிருக்கிறது. தயவு செய்து எனக்கு ஒரு உதவி செய். எனது மூட்டைகளில் ஒன்றையாவது சிறிது நேரம் உன்மீது ஏற்றிக்கொள். அதனால் எனக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும்" என்று சொன்னான். ஆனால் சோமு அவனை கணக்கெடுக்கவில்லை. பெருமையாகவும் கனத்த குரலிலும் சொன்னான், "நான் ஏன் உன்னுடைய சுமையை சுமக்க வேண்டும்? அது உன் பிரச்சனை. நீயே சமாளிக்க வேண்டும். என்னால் உன்னுடைய சுமையை சுமக்க முடியாது" என்றான். ராமு மனமுடைந்து போனான். அவனால் என்ன செய்ய முடியும்? அவன் அமைதியாகவே இருந்தான். உடலின் வலியையும் மனதின் துயரத்தையும் சுமந்து கொண்டு நடந்தான். படிப்படியாக அவன் பலவீனமடைந்தான். அவனுடைய கால்கள் தளர்ந்து போனது. சரிவான ஒரு மலைப்பகுதியை கடக்கும்போது திடீரென்று ராமுவின் கால் ஒரு கல்லில் சறுக்கி விழுந்து விட்டான். விழுந்தபோது அவன் கால் ஒரு கூர்மையான கல்லில் பட்டு உடைந்து போனது. முதுகில் இருந்த கனமான மூட்டைகள் கீழே விழுந்தது. அவன் தன்னை தானே கட்டுப்படுத்த முடியாமல் மலைச்சரிவில் உருண்டு ஆழமான பள்ளத்தாக்குக்குள் விழுந்தான். கன நேரத்தில் அவன் காணாமல் போனான். "ராமு, இல்லை!" என்று சோமு பலத்த குரலில் கத்தினான். அவனுடைய நண்பன் ஆழத்துக்குள் விழுவதைக் கண்டு அதிர்ந்து போனான். வியாபாரி ஊடி வந்து பார்க்க அது மிகவும் தாமதமாகிவிட்டது. ராமு விழுந்து விட்டான். சோமு சற்றும் அசையாமல் நின்று கொண்டிருந்தான். அவன் மனம் துவண்டு போனது. குற்ற உணர்வு புயலாக அவன் மீது மோதியது. "ராமு, நான் உனக்கு உதவி இருக்கலாமே. நீ ஒரு மூட்டையைத்தானே கூடுதலாக ஏற்றிக்கொள் என்றாய். நான் உதவி இருந்தால் இப்போது நீ உயிரோடு இருந்திருப்பாயே. என்னை மன்னித்துவிடு ராமு, தயவு செய்து என்னை மன்னித்துவிடு" என சோமு அழுதான். மனமுடைந்த வியாபாரி தரையில் விழுந்திருந்த எல்லா பொருட்களையும் எடுத்து சோமுவின் முதுகில் ஏற்றினார். இப்போது சோமு தனது சுமையுடன் சேர்த்து இறந்த நண்பனின் முழு சுமையையும் சுமக்க வேண்டி இருந்தது. அவன் அந்த மிகுந்த சுமையை தூக்கிக் கொண்டு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவனுடைய தவறை சுட்டிக்காட்டியது. அவனுடைய மனதின் வலியோடு ஒப்பிடும்போது அவன் உடல் வலி ஒன்றுமே இல்லை. வாழ்க்கையில் சில நேரங்களில் எவரேனும் எங்களிடம் உதவி கேட்க நேரிடும். சிலர் சொற்களால் கேட்பார்கள், சிலர் மௌனத்தால் கேட்பார்கள். நாம் அதை புறக்கணிக்கும் போது நாங்கள் இழப்பது அவர்களை அல்ல, நம்மை நாமே இழக்கிறோம். ஒரு சிறிய கருணை ஒருவரின் உயிரை கூட காப்பாற்றலாம். ஒருவருக்கு உதவுவது சுமை அல்ல, அது ஒரு வரம். நன்றி.